of prayer. இந்த நேரமானது நம்ம ஒரு நிமிடம் ஜெபம் செய்கிற ஒரு நேரமாக இருக்க போகிறது. And of course, a lot of people are going through sickness. And Vasanthi Naresh, her father passed away recently. And of course, Eddie also kind of admitted in the hospital. And yesterday he became very sick this morning and couldn't proceed the treatment. And he was going through challenging times. And there are many others in our church, in our fellowship, going through sickness, lost their dear ones, and a lot of sickness going around. நம்ம மத்தியில் இருக்கிற நம்முடைய சகோதர அநேகர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். வசந்தி நரேஷ் அவங்களுடைய தகப்பனார் கடந்த வாரத்தில் இறந்து விட்டார். ஸோ இந்த மாதிரி அநேகர் வந்துட்டு உடல்நிலை சரியில்லாதனால் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். Let's kneel down. Whoever is possible, kneel down and pray for a minute. Okay? Whoever comes to your mind, எல்லாரும் நம்ம முழங்கால் படிட்டு முடியும். யாரால முழங்கால் படிட முடியுமோ முழங்கால் படிட்டு நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி அவருக்காக ஜெபிப்போம். Jesus' name, Amen. Thank you, brothers and sisters. எல்லாருக்கும் நன்றி சகோதர சகோதரிகளே. Let's continue to pray for the people around us. நம்மை சுற்றி இருக்கிற சீஷர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். Amen. Last week, I think the previous week, we learned about our identity. கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் நாம் நம்முடைய அடையாளத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். Right? So we all discussed, even in our family group leaders meeting, we had a discussion about finding our identity. அது குறித்து நாம் அனைவரும் குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப சபை தலைவர்களுக்கான அந்த ஒரு கூட்டத்திலும் கூட அதை குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். நமக்கான அடையாளம் என்ன, அதை தேடுவதற்காக நம்மளுடைய அடையாளம் என்ன என்பதை குறித்து கூட நாம் கலந்துரையாட. I hope you also would have prayed about it, discussed in your heart, meditated on the scriptures and thought through. நான் நம்புகிறேன் நீங்கள் கூட அதை குறித்து யோசித்திருந்திருப்பீர்கள், அதற்காக ஜெபம் செய்திருந்திருப்பீர்கள், அந்த அடையாளம் என்ன என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Today similar to that, I have my part 2 lesson. It's called finding your true significance in God. இன்றைக்கும் அதோடைய தொடர்ச்சியாக இரண்டாம் பாகமாக அதிலிருந்து ஒரு சில காரியம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோட செய்தியின் தலைப்பானது தேவனிடத்தில் உண்மையான முக்கியத்துவத்தை கண்டறிதல். Amen. Normally we don't see that word significance. பொதுவாக நம்ம அந்த முக்கியத்துவம் என்ற வார்த்தை அதிகமா பார்க்க மாட்டோம், பயன்படுத்துவதில்லை. We use importance. What is important or what is value? That's how we talk. நாம் எப்பொழுதுமே முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன, மதிப்பு மிக்க காரியம் என்ன, அதை குறித்து தான் நான் அதிகமாக யோசிப்போம். அந்த சிக்னிஃபிகன்ஸ் அந்த வார்த்தை நம்ம அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். The word significance comes from the Latin word called significare. இந்த முக்கியத்துவம் என்ற சிக்னிஃபிகன்ஸ் என்ற வார்த்தை இலத்தீன் அந்த மொழியில் இருந்து உருவாக்கக்கூடியதாக இருந்தது. That means to signify or to make known or to have meaning. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் அது ஒரு அடையாளத்தை குறிப்பதாகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகவும் அது ஒரு அர்த்தம் நிறைந்ததாகவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. Can you keep it a little straight? And it says the quality of being worthy of attention. That means importance, meaning or value, adding value or giving value, looking for a value.
அந்த வார்த்தைக்கு அர்த்தமானது அது மதிப்பு நிறைந்ததாக, அர்த்தம் நிறைந்த ஒன்றாக, அது மதிப்புமிக்க ஒன்றாக இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறது. Of course, in the Bible, significance is not about how important we look to people, but about how God defines and values us. அதே போன்று வேதாகமத்தில் கூட மக்கள் அந்த முக்கியத்துவத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள், அது தேவன் எப்படி அதை வரையறுக்கிறார், அந்த மதிப்பு எப்படி கொடுக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். Biblical significance, it's equal to the worth. What is the meaning, the purpose? That is how it defines. வேதாகமத்தில் அந்த முக்கியத்துவம் அது எதற்கு சமமாக இருக்கிறது என்றால் அது ஒரு மதிப்பு, அது ஒரு அர்த்தம் நிறைந்தது, அது ஒரு நோக்கம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. Basically, the purpose comes from being created, chosen and loved by God. அதன் அர்த்தமானது நம்மை படைத்த தேவனிடம், நம்ம அன்பு கூர்ந்த அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. And people often try to define work by achievements. In the world, if you a very successful person, your significance defines how your achievements, your possessions, popularity, status, beauty and relationship, that's how people categorize. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எந்த வெற்றிகள் பெற்றிருக்கோம், நமக்கு என்ன ஆஸ்தி இருக்கிறது, நமக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது, நாம் எவ்வளவு அழகானவர்களாக இருக்கிறோம், அதை பொறுத்து தான் மக்கள் நம்மை வரையறுக்கிறார்கள். Even the most wisest person in the planet, Solomon, despite of his wisdom, he said wealth and success declared life apart from God as meaningless. வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது சாலமோன் அவர் ஞானம் நிறைந்தவராக, செல்வம் நிறைந்தவராக, அநேக வெற்றிகள் பெற்றவராக இருந்தார். ஆனாலும் கூட தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை என்று குறிப்பிடுகிறார். That's what Ecclesiastes chapter 1 verse 2 talks about. Everything is meaningless under the sun. இதைதான் பிரசங்கி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. எல்லாமே நிரந்தர தற்காலிகமானதும் உடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. And we all know that, but these are temporarily, complete temporary and fragile. இதுதான் இது எல்லா காரியங்களுமே தற்காலிகமானதாகவும் உடையக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. Significance apart from God will always leave us empty. கடவுளை விட்டு வேறொரு முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்ற எல்லாமே நம்மை வெறுமையாக தான் கொண்டு போய்விடும். Anything we build outside of God may look big, but it won't last ever. தேவனை விட்டு வெளியில் நாம் கட்டுகின்ற ஒவ்வொரு காரியம் நமக்கு பெரிதாக தோன்றலாம், ஆனால் அது நிலைத்து நிற்காது. True meaning is only found in the one who created us. உண்மையான அர்த்தம் நம்மை உருவாக்கினவரிடத்தில் தான் காணப்படுகிறது. Today I am going to take a passage from the book of Genesis. இன்றைக்கு நான் ஒரு சில பகுதிகள் ஆதியாகம புத்தகத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். And we are going to see a life of a woman, how she was looking for a significance in her life. இன்று நாம் ஒரு பெண்மணி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அவள் எப்படி அந்த முக்கியத்துவத்தை தேடிக் கொண்டிருந்தாள் என்பதை பற்றி பார்க்கலாம். Let's read Genesis chapter 29 verses 31 to 35. ஆதியாகமம் புத்தகம் 29ஆம் அதிகாரம் வசனம் 31 இலிருந்து 35 வரை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 31 இலிருந்து 35 வரை. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. ஆமென். Amen. Here we could see, we're just reading the story about, Leah. இங்கு நாம் லேயாள் அந்த பெண்மணியின் கதையை நாம் வாசித்தோம். Leah is unloved by her husband Jacob, but God sees her pain
and blesses her with children, right? லேயாள் தன் கணவரால் நேசிக்கப்படாதவளாக இருந்தால் அதை தேவன் அந்த பெண்மணியின் வலியை வேதனையை அறிந்திருந்தவராக இருந்தார். Each son's name reflects Leah's longing for love and recognition. அந்த மகன்களின் பெயர்கள் அவள் எந்த அளவிற்கு அன்புக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் ஏங்கிக் கொண்டிருந்தாள் என்பதை பிரதிபலிக்கின்றன. What is the first son's name? அந்த முதல் மகன் பெயர் என்ன தெரியுமா? Reuben. ரூபன். Surely my husband will love me now. இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். That's her longing. Now my husband will love me. இப்பொழுது என் கணவர் என் புருஷன் என்னை நேசிப்பார் என்ற ஏக்கம் அந்த பெண்மணிக்கு இருந்தது. She was disappointed. ஆனால் அதில் அவள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவளாக இருந்தாள். Second one, Simeon. இரண்டாவது மகன் பெயர் சிமியோன். One who hears, because the Lord has heard that I am not loved. I am not loved by my husband. God heard. நான் அற்பமாக எண்ணப்பட்டதை என் தேவன் கேட்டருளினார். என் கணவரால் நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன் என்பதை தேவன் கேட்டருளினார். கேட்கிறவர் என்பதை குறிக்கிறது. She was so frustrated, disappointed, because the Lord has heard that I am not loved by my husband. இங்கு அந்த பெண்மணியானவள் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவளாக இருந்தால், என் புருஷனால் என்னை நேசிக்கவில்லையே என்ற ஒரு ஏமாற்றத்தை அவள் சந்திக்கக்கூடியவளாக. Third son, மூன்றாவது மகன் Levi. லேவி. That means attached. லேவி என்பதற்கு இணைக்கப்பட்டது என்ற அர்த்தம். Now at last my husband will become attached to me. இப்பொழுது 3 குமாரரை பெற்றபடியால் என்னோட சேர்ந்து இருப்பார் என்று சொல்லக்கூடியவளாக இருந்தார். No, Leah still lived in the hope her husband Jacob would love her and become attached to her through the birth of these sons. நான் இப்பொழுது 3 குமாரரை பெற்றபடினால் என்னுடைய புருஷன் என்னோட இசைந்து இணைவாக இருப்பார் என்று அந்த பெண்மணி நினைத்தாள். What happened? ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? Disappointed, right? மறுபடியும் ஏமாற்றத்தையே சந்தித்தாள். And verse in the chapter 29, if you read 35. நாம் 29 ஆதியாகமம் 29 அதிகாரம் 35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. Amen. Now she realized, இப்பொழுது அவள் புரிந்து கொண்டாள், I am disappointing every time with Jacob. நான் ஒவ்வொரு முறையும் யாக்கோபினால் ஏமாற்றத்தையே சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். This time she conceived and gave birth and she named him Judah. இந்த முறை அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். Bible says then she stopped having children. வேதவசனம் சொல்கிறது அதன் பின்பு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று என்று. What is the meaning of Judah? யூதா என்பதற்கு என்ன அர்த்தம்? I will praise the Lord. கர்த்தரை துதிப்பேன், நான் கர்த்தரை துதிப்பேன் என்ற அர்த்தம். At some point Leah understood only God can meet my needs. ஒரு கட்டத்தில் லேயாள் புரிந்து கொண்டால் என்னுடைய ஏக்கத்தை தேவன் ஒருவரால் மாத்திரமே சந்திக்க முடியும் என்று புரிந்து கொண்டாள். And that's what happened. No, Bible says when she realized all these three sons and their names, everything was connected to Jacob. Is there any way I can get love for my husband? Is there any way I can draw near to him? And she was disappointed when she realized, God, you are my praise. I will praise you all the time. Then she realized that God is my real hope. Bible says she stopped having children. இங்கு நான் பார்க்கும்போது லேயாள் முதல் அந்த 3 குழந்தைகள் பெறும் வரைக்கும் யாக்கோபின் இடத்தில் இருந்து அவளுக்கு அன்பு கிடைக்க வேண்டும், பாசம் கிடைக்க வேண்டும், அவர்தான் என்னுடைய நோக்கமாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு அவள் புரிந்து கொண்டால் அங்கு எனக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கிறது, என்னுடைய முழுமையான ஏக்கத்தை புரிந்து கொண்டவர் என் தேவன் மாத்திரமே என்று அந்த யூதா பிறந்தது பின்பதாக நான் கர்த்தரையே துதிப்பேன், அவர் மாத்திரமே என்னுடைய எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று அவள் புரிந்து கொண்டாள். Leah's breakthrough came when she said, this time I will praise the Lord. அந்த ஒரு தருணம் வரும்பொழுது லேயாள் புரிந்து கொண்டாள், நான் கர்த்தரையே துதிப்பேன்.
true worth is not found in being chosen by people, but in being loved and chosen by God. That should give us complete worth. உண்மையான மதிப்பு மனிதர்களிடத்திலிருந்து காண்பதல்ல, நம்மை அன்பு செய்து நம்மளை தேர்ந்தெடுத்த தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள். What happens when you search your worth in people? மக்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பை தேடும் பொழுது என்ன நடக்கும்? Here we see that Leah longed for Jacob's affection. இங்கு நான் பார்க்கும்போது லேயாள் யாக்கோபின் இடத்தில் இருந்த அந்த பாசத்திற்காக ஏங்கக்கூடியவளாக இருந்தாள். She thought children could win his love. அவள் நினைத்தால் பிள்ளைகள் இந்த அவருடைய அன்பை பெற்று விடுவார்கள் என்று நினைத்தாள். But every attempt left her disappointed. அவள் செய்த எல்லா முயற்சிகளும் அவளுக்கு ஏமாற்றத்தையே அளித்தது. Human love couldn't fill her heart's deepest need. மனிதர்களுடைய அன்பு அவளுடைய ஆழமான ஏக்கத்தை திருப்தி செய்யவில்லை. God's compassion for the unloved. தேவன் அன்பில்லாதவர்கள் மீது தேவனுடைய இரக்கத்தை பார்க்கலாம். God loves us. In spite of all our struggles, despite of our challenges and people, our strength, God loves us unconditionally. He shows compassion. நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனமாக இருக்கும்போது, சவால்கள் சந்திக்கும் பொழுது, எவ்வளவு இடையூறாக நாம் இருந்தாலும் தேவன் நம்மை முழுமையாக அன்பு செய்கிறவராக இருக்கிறார். The scripture says the Lord saw that Leah was not loved. Bible says the Lord noticed she was not loved by Jacob, her own husband. God looked into her by favor. இங்கு வசனம் சொல்கிறது, லேயாள் அற்பமாய் தன்னுடைய கணவனால் எண்ணப்பட்டால் அவள் நேசிக்கப்படவில்லை என்பதை கர்த்தர் கண்டார் என்று வேதவசனம் சொல்கிறது. We should always understand that God's eyes are always on the rejected, ignored, forgotten and unloved. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே தேவனுடைய கண்கள் யாரெல்லாம் மறக்கப்பட்டார்களோ, நிராகரிக்கப்பட்டார்களோ, குறைத்து மதிப்பிடப்பட்டார்களோ அவர்கள் மீதுதான் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. Here God steps into Leah's story with compassion and blessing. இங்கு தேவன் லேயாள் அந்த பெண்மணியின் வாழ்க்கையில் இரக்கத்தோடும் கிருபையோடு ஆசீர்வாதத்தோடும் நுழைகிறார். We need to find worth in God alone. தேவனிடத்தில் மட்டுமே நம்முடைய மதிப்பை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். By her fourth son, Leah shifts her focus. இங்கு அந்த நான்காவது பிள்ளை பெற்றதன் பின்பதாக அவளுடைய நோக்கத்தை அவள் மாற்றிக்கொண்டாள். Instead of hoping for Jacob's approval, she says, "This time I will praise the Lord." இங்கு அவள் யாக்கோபின் இடத்திலிருந்து அந்த அங்கீகரிப்பை பெறுவதற்கு பதிலாக நான் என்னுடைய நோக்கத்தை தேவன் மீது மாற்றி விடுகிறேன் என்று நினைத்தாள். She learns that her worth is not in her husband's love but in God's unfailing love. அவள் புரிந்து கொண்டால் என்னுடைய மதிப்பு என்னுடைய புருஷனின் மீது அன்பு செய்வதில் இல்லை, மாறாக தேவனின் அன்பின் மீது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். God's greater plan. Through this, God had amazing plan through Leah. இங்கு பார்க்கும்போது தேவன் ஒரு சிறந்த திட்டத்தை லேயாள் மீது வைத்திருந்தார். The fourth son named Judah. You know who's Judah? அந்த நான்காவது பிள்ளையின் பெயர் யூதா. உங்களுக்கு தெரியும் அந்த யூதா யார் என்று? Judah comes a lineage of Jesus Christ, the true savior. Judah, Jesus came from the line of Judah. இங்கு வேதாந்தத்தில் பார்க்கிறோம், யூதா வம்சாவளியில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். The rejected woman became the mother of the redeemer's line. நிராகரிக்கப்பட்ட அந்த பெண்மணியானவள் மீட்பரின் வம்சாவளியின் தாயானாள். What man despised, God honored eternally. மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டவர்களே தேவன் நித்தியமான மேன்மைக்காக தேர்ந்தெடுக்கிறார். We need to understand that people's rejection does not cancel God's purpose. மனிதர்கள் நிராகரிப்பதினால் தேவன் நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் ஒருபோதும் தடைபடாது. True worth is not based on how others see me, but on how God sees me, how God looking at me. உண்மையான என்னுடைய மதிப்பு மக்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதில் அல்ல, தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார் என்பதிலே இருக்கிறது. When we shift our hearts from seeking approval to praising God, we discover lasting significance. இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயத்தை மற்றவர்களுடைய அங்கீகரிப்புக்காக நோக்குவதை விட தேவனை துதிப்பதற்காக நம்முடைய இருதயத்தை மாற்றும் பொழுது அது நித்தியமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு மாறக்கூடியதாக There is a gap. There is a gap. ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. Yes. Then again the chapter repeated. அதன் பின்பதாக இந்த வசனம் திரும்பவும் துவங்குகிறது. Because we are sinful, right? ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகளாக இருக்கிறோம் அல்லவா? Let's see what Leah did. தொடர்ந்து என்ன லேயாள் செய்தால் என்று நாம் வாசிக்கலாம். Chapter 30 verses 17 to 21.
தொடர்ந்து ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வசனம் 17 இருந்து 21 வரை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 17 இருந்து வாசிக்கலாம். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். Amen. The chapters, like the cycles repeating, right? தொடர்ந்து மறுபடியுமாக அந்த தொடர்ச்சி தொடர்கிறது. இங்கு This time my husband will treat me with honor. இந்த முறை என்னுடைய புருஷன் என்னை மேன்மையாக எண்ணுவார். That's what she thought, I can get attention again. Her focus is going back to her husband. மறுபடியுமாக அவளுடைய நோக்கம் அவருடைய புருஷனையே சார்ந்திருக்கக்கூடியதாக இருந்தது. What is the meaning of Issachar? இசக்கார் என்பதுக்கு என்ன அர்த்தம்? Payment, reward. So I got a reward. That's how she rejoices. It's a reward. அவள் இப்படியாக தான் புரிந்து கொண்டாள். அது ஒரு பணம், வெகுமதி என்று அவள் புரிந்து கொண்டாள். Zebulun means dwelling place. I'm going to dwell with my husband forever. He is my hope. செபுலோன் என்பதற்கு குடியிருப்பு என்ற அர்த்தம். இதன் பின்பதாக என்னுடைய கணவரோடு நான் ஒன்றாக இருப்பேன் என்று அவள் நினைத்தாள். I'm sure she was disappointed. ஆனால் அதன் பின்பும் அவள் ஏமாற்றத்தையே அடைந்தாள். Then finally she had a daughter named Dinah. கடைசியாக அவளுக்கு தீனாள் என்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. Means appropriately or judgment. அதற்கு தீனாள் என்பதற்கு நியாய தீர்ப்பு என்று அர்த்தம். She understood. Okay, I am done. அப்பொழுது அவள் புரிந்து கொண்டாள், எல்லாம் முடிந்தது. Okay, so Leah's story teaches us so many things in our personal life. லேயாள் அவளுடைய கதை நம்முடைய வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்பிக்கிறது. God's awareness and love. God is aware of our circumstances even when we feel overlooked or unloved. He looks for us. தேவனுடைய விழிப்புணர்வு மற்றும் அன்பு, அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய சவாலான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய அன்பு நம்மோடு இருக்கிறது. Finding strength in God. Leah's story reminds us that God can be our source of strength and comfort, especially in difficult situations. இங்கு தேவனிடத்தில் இருந்தே அந்த பலத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். லேயாள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வல்லமை, நமக்கான அந்த மூலதனமாக அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். Shifting focus, like Leah, we can't shift our focus from earthly desires to a deeper relationship with God. இங்கு அவள் எப்படி தன்னுடைய நோக்கத்தை தேவன் மீது மாற்றினாலோ அதே போன்று நாமும் இந்த உலகத்தின் மீது இருக்கிற நம்முடைய ஆசைகளை விட்டு தேவன் மீது நம்முடைய நோக்கத்தை மாற்ற வேண்டும். Finding true value. This passage definitely challenges us to find our true value and worth in God rather than in the reflecting validation of others, looking approval from others. உண்மையான மதிப்பை கண்டுபிடிப்பது இந்த பகுதியில் இருந்து பார்க்கும்போது தேவனிடத்தில் இருந்து மாத்திரமே அந்த உண்மையான மதிப்பு நமக்கு கிடைக்கிறது, மக்களிடத்தில் இருந்து இல்லை என்பதை புரிந்து கொள்ள Sometime in our life நம்முடைய hope, நம்முடைய future எல்லாமே ஹஸ்பண்டா தான் இருப்பார். சில நேரங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா தான் இருப்பாங்க. என் ஒய்ஃப் மட்டும் என்ன லவ் பண்ணிட்டாங்கன்னா, ஒய்ஃப் மட்டும் எனக்கு நல்லபடியா என் கூட இருந்துட்டாங்கன்னா என் லைஃப்ல எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். என் ஹஸ்பண்ட் மட்டும் மாறிட்டாருன்னா, நிறைய ஒய்ஃப் சொல்றது, எங்க ஹஸ்பண்ட் மட்டும் திருந்திட்டாருன்னா, அவர் மட்டும் ரெஸ்பான்சிபிளா இருந்துட்டாருன்னா, அவர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டாருன்னா, அவர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். உங்க ஒய்ஃப் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். பிகாஸ் காட் ஏதோ ஒரு விஷயத்த மெசேஜ் உங்களுக்கு சொல்ல வர்றார். அந்த மெசேஜை நீங்க ஒன்னும் புரிஞ்சிக்கல. அது நீங்க புரியுற வரைக்கும் காட் வில் கண்டினியூவா உங்களுக்கு டீச் பண்ணிட்டே தான் இருக்க போறார். லியா அண்டர்ஸ்டுட், ஜேக்கப் என்னுடைய சேவியர் இல்ல, ஜேக்கப் என்னுடைய ஆண்டவர் இல்ல, அவர் என்னுடைய காட் இல்ல. ஐ வில் பிரைஸ் த லார்ட், அவர் என்னுடைய ரட்சகர். ஓகே, இனி நிறைய பேர் நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறணும். நீங்க தேடிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போனாலும் தேடிட்டே தான் இருப்பீங்க, கிடைக்கவே கிடைக்காது. பட் இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் இன் த லார்ட், தேவனிடத்துல நீங்க திருப்தியா இருந்தீங்கன்னா இந்த குறை தெரியவே தெரியாது உங்களுக்கு. நீங்க நிறைவா இருப்பீங்க. அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும். உங்களுடைய ஹோப் எல்லாமே ஹஸ்பண்ட் தான், உங்க ஹோப் எல்லாமே ஒய்ஃப் தான். ஒரு பெர்ஃபெக்டான ஒய்ஃப் தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கவே கிடைக்காது.
ஒரு பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்ட் தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கவே கிடைக்காது. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஜீசஸ் இல்லையா? அதனால உங்களால பெர்ஃபெக்ட்டான ஹஸ்பண்ட் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கவே முடியாது. சோ கேர்ள்ஸ், உங்களுக்கு தான், இஃப் யூ திங்க் இந்த பர்சன் தான் என்னுடைய ஃபியூச்சர், இந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு ஜாய் கொடுக்கும்னு நினைச்சீங்கன்னா that will disappoint you. Only God is our hope. அவர் தான் நமக்கு கொடுப்பார். Even boys, in the beauty, wow, I will fall in love, she is my future, she is my hope அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா she will disappoint you. அவங்க உங்களை ஏமாத்துவார்கள். God will never disappoint us. தேவன் நம்மை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. அதனால உங்களுடைய ஹோப், சர்ச்சில் என்னுடைய ஃபேமிலி குரூப் லீடர் கிட்ட மட்டும் நான் ஒரு நல்ல பேர் எடுத்துட்டேன்னா, என்னுடைய லீடர், என்னுடைய டிசைப்பிளர் கிட்ட மட்டும் நான் ஒரு நல்ல பேர் எடுத்து ஒரு நல்ல டிசைப்பிளா நான் கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா அது போதும். அவரு என்ன எதுவும் தப்பா நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல திலீபாவை பிரீத்தி யாரும் எங்களை தப்பா நினைச்சிடக்கூடாது. நான் லேட்டா வந்தது அவங்க பார்க்கக்கூடாது. நான் மீட்டிங் மிஸ் பண்ணதை அவங்க கேட்கக்கூடாது. சண்டே சர்ச்சுக்கு வரலையா அதை அவங்க நோட்டீஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய எல்லாமே அப்ரூவல் ஹியூமன் பீயிங்கை நோக்கியே இருக்கு. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. நான் நல்லதா உங்களை பத்தி நினைக்கிறேனா, நான் உங்களை கெட்டதா நினைக்கிறேனா, அதை பொறுத்து இல்லை. காடுடைய கிரேஸ் அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. இயேசு சிலுவையில் உங்களுக்காக ஜீவன் கொடுத்திருக்கார். You were saved by his grace, redeemed by his blood, not by any of us. எங்களால எதுவுமே இல்லை. ஸோ அதனால டோன்ட் லுக் ஃபார் பீப்புள்ஸ் அப்ரூவல். இவங்க என்ன பார்க்குறாங்களா, அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இவங்க என்ன ஓகே சொல்கிறாங்களா, அவங்க என் மேலே சரியாக என்ன பார்க்கலையே, ஒருவேளை என் மேலே கோவமாக இருக்காங்களோ, இவங்க என் கூட ஃபெலோஷிப் பண்ணலையே, இவர் என் மேலே அப்செட்டாக இருக்காரோ, அப்படிலாம் ரொம்ப யோசிச்சு பேர்டன் ஆகாதீங்க. ஜீசஸ் உங்களை நேசிக்கிறார். ஜேக்கப் லியா கண்டு கொள்ளவில்லைனாலும் கூட காட் நோட்டீஸ்டர். காட் நோட்டீஸ் பண்றார். காட் உங்களை நோட்டீஸ் பண்றாரா இல்லையான்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ச்சில் யாரும் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? ஸோ உங்களுடைய ஜாய், உங்களுடைய ஹோப் யார் மேல இருக்கணும்? நெக்ஸ்ட் டைம் எங்க ஹஸ்பண்ட் தான் ப்ரோ, அவர் மட்டும் மாறிட்டார்னா அப்படி சொல்லாதீங்க. என் ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் சரியா ரெஸ்பான்சிபிளா இருந்துட்டாங்கன்னா என் ஃபேமிலி எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எங்க பேரண்ட்ஸ் மட்டும் ஒரு நல்ல பேரண்ட்ஸா இருந்திருந்தாங்கன்னா, சர்ச்சில் தானே இருக்காங்க, ஒரு நல்ல பேரண்ட்ஸா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஓகே, காட் இஸ் குட் ஆல் தி டைம். தேவன் தான் நல்லவர், உண்மை உள்ளவர். அவர் யாருமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார். அப்படி இருந்தீங்கன்னா, even when you go through struggle, challenging time in your marriage, in your parenting, finance, health, you know how to come across, you know how to overcome, you know how to find joy. அதை தேடி போங்கள். போதும் நினைக்கிறேன்ல. Translation. God tells Jeremiah, I knew you before you were born. தேவன் எரேமியாவிடம் சொன்னார், நீ பிறப்பதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். Our worth is not achieved, it is received from God. நம்முடைய மதிப்பு நாம் என்ன செய்தோம், நாம் என்ன சாதித்தோம் என்பதில் அல்ல, தேவனிடத்திலிருந்து அது பெறக்கூடியதாக இருக்கிறது. Bible says that we are God's masterpiece. வேதவசனம் சொல்கிறது நாம் தேவனுடைய தலை சிறந்த படைப்பாக இருக்கிறோம். Uniquely crafted with eternal purpose. தனித்துவமாக நாம் வடிவமைக்கப்பட்டவர்களாக, நித்திய நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்டவர்களாக. Even last week I was sharing our identity is not in what we do but in who we belong to. நம்முடைய அடையாளமானது நாம் என்ன செய்கிறோம் என்பதில் இல்ல, நாம் யாரை சார்ந்து வாழ்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. True significance comes when we see ourselves through God's eternal eyes, not through the temporary lens of this world. இந்த தற்காலிகமான உலகத்தின் கண்ணாடி வழியாக நாம் பார்ப்பதல்ல. நம்முடைய உண்மையான முக்கியத்துவம் தேவனுடைய நித்தியமான அவருடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்ப்பதுதான் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. Our significance is not in how much we produce for God, but in how deeply we remain in Him. நம்முடைய உண்மையான முக்கியத்துவம் என்பது நாம் எவ்வளவு கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதில் அல்ல, மாறாக நாம் தேவனோடு எவ்வாறு இணைந்து இருக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. Worldly significance definitely it fades. Only significance in Jesus lasts forever. உலகத்தில் இருக்கிற அந்த முக்கியத்துவங்கள் மறைந்து போய்விடும், ஆனால் தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த முக்கியத்துவங்கள் நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. My worth is not earned, it is given in Jesus. என்னுடைய மதிப்பு நான் சம்பாதித்ததல்ல, தேவனால் நான் பெற்றுக்கொண்டதாக இருக்கிறது. But we should never forget that we are chosen, we are loved, we are forgiven and given a new purpose. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் ஒரு புதிய
நோக்கம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். Paul says in Colossians 3:3, my life is hidden with Christ. Our identity is secure, hidden with Christ. பவுல் கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்கிறார், நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடன் மறைந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். Amen. Significance not found in being seen by men, but in being securely hidden in God's plan. நம்மளுடைய முக்கியத்துவமானது மனிதர்கள் பார்ப்பதாக இல்லை, அது கிறிஸ்துவுக்குள்ளாக மறைப்பொருளாக மறைந்திருக்கிறது. Real fulfillment, real satisfaction comes when I stop striving for approval of people, start resting in God's love, Christ's love. நம்முடைய ரியல் ஃபுல்ஃபில்மெண்ட், நம்முடைய உண்மையான திருப்தி எங்க வரும்னா மனிதனுடைய அப்ரூவலுக்காக ஏங்குறவங்களா இல்லாம இட் ஸ்டார்ட் ரெஸ்டிங் இன் கிரைஸ்ட் லவ், கிறிஸ்துவனுடைய அன்புல நாம சார்ந்து இருக்கிறதுல தான் இருக்கு. I was reading couple of quotes, it really encouraged me. The more you begin to love yourself, the less you will look to others to validate, approve of or complete you. நீங்கள் அதிகமாக உங்களை அன்பு செய்யும் பொழுது நாம் மக்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், அவர்கள் நம்மை தரமிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். Live life in such a way that someone else's validation means absolutely nothing to you. நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை மற்ற ஒருவர் உங்களை இப்படிதான் என்று சொல்வது அது உண்மையான ஒரு காரியம் கிடையாது. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அது எனக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படின்ற அந்த மனப்பான்மையோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். Amen. If you live for people's acceptance, you will die from their rejection. நீங்கள் மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது அவர்கள் உங்களை நிராகரிக்கும் பொழுது நாம் அது மரணத்தில் கொண்டு போய்விடும். That's what happens in the world. அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. When people reject, they are not able to handle the failure. They die, they commit suicide. இந்த உலகத்தில் மக்கள் நிராகரிக்கும் பொழுது, தோல்வி அடையும் பொழுது உடனடியாக அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். I like this line. When you depend on people to build you up, they will have the same power to break you down. நீங்கள் மக்களை சார்ந்து அவர்கள் உங்களை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் அவர்களே உங்களை உடைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். கட்டறதுக்கு எவ்வளவு வல்லமையை அவங்க பயன்படுத்தினாங்களோ உடைக்கிறதுக்கு அவ்வளவு வல்லமையை பயன்படுத்துவாங்க. நீ டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. True confidence is knowing who you are in Christ and that your validation, approval and acceptance comes from him. That is the true significance. உண்மையான நம்பிக்கை என்பது கிறிஸ்துவினிடத்தில் தான் இருக்கிறது. அவர் நம்மை ஏற்றுக்கொள்வதும் அவர் நம்மை தரமிடுவதும் தான் உண்மையான அங்கீகரிப்பாக இருக்கிறது. Stress, anxiety and depression are caused when we are living to please others. We all the time live to please others, satisfy others, get approval from others. In the end you will be disappointed. That will lead to stress and anxiety. நாம் மனிதர்களை பிரியப்படுத்த வாழும் பொழுது அது நமக்கு மன சோர்வையும் ஏமாற்றத்தையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. The more I fill myself with God's truth, the less I need validation from others. நான் தேவனுடைய அந்த வசனத்தினால் முழுமையாக நான் கட்டப்படும் பொழுது மனிதர்கள் என்னை தரமிடுவது அது ஒரு பெரிதான ஒன்றாக எனக்கு தெரியாது. Amen. நம்ம தேவனிடத்தில் நிறைவா இருந்தோம்னா, I am filled with my God and by his grace, அவருடைய love, அவருடைய word, எனக்கு I am just filled அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இன்னும் தேவை, உங்களுடைய அப்ரூவல் தேவை, உங்களுடைய பாராட்டு எனக்கு தேவை, உங்களுடைய ரெகக்னிஷன் தேவைன்ட்டு நம்ம ஏங்கி கொண்டே இருக்க மாட்டோம். அது இல்லைனா கூட I am filled, I am satisfied, I am happy, I am content அப்படின்ற அந்த attitude நமக்கு வரக்கூடியதா இருக்கும். Let's read the scriptures from Matthew chapter 10 verse 39. மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 39 நாம் வாசிக்கலாம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். Amen. There are two different translations. If you cling to your life, you will lose it. But if you give up your life, for me, you will find it. இரண்டு மொழிபெயர்ப்புகள் இருக்கிறது. அதில் ஒன்று, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? அதை இழந்துருவீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை எனக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை கண்டுபிடிப்பீங்கன்னு அர்த்தம். The other translation, New Century Version says, those who try to hold on to their lives will give up true life. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கவே பற்றி கொண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உண்மையான வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க. Those who give up their life for me will hold on to true life.
எனக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுக்கும்போது நீங்க உண்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. So that is what we are called. This scripture, Isaiah 54 verse 5. Already I shared with you. For your maker is your husband. The Lord Almighty is his name. The Holy One of Israel is your Redeemer. He is called the God of all the earth. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். Amen. The Lord is my husband. Who's your husband, brothers? சகோதரர்களே, உங்களுடைய கணவர் யார்? பிரதர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம் அது புரிஞ்சுக்கிறது. Who's your husband, Sijin? Jesus. Amen. Sisters சீக்கிரமா சொல்லிடுவாங்க. Who's your husband, sister? Who's your husband, Liz? Jesus the Lord. Okay. What about Victor? இல்ல உண்மைதான், அவர் செகண்ட் ஹஸ்பண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஜீசஸ், because she got baptized and Jesus became her husband and Victor became her second husband. Wonderful. அவர்கள் சொன்னது உண்மைதான். அவர்கள் ஞானஸ்தானம் பெறும்பொழுது அவர்களுக்கு முதல் கணவனாக தேவன் இருக்கிறார். அதன் பின்பு அவர்கள் விக்டர் சகோதரை திருமணம் செய்திருக்கிறார்கள். இரண்டாவது கணவர் அவர். பிரதர்ஸ்க்கு வரும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். என்னுடைய ஹஸ்பண்ட் ஜீசஸ், என்னுடைய ஒய்ஃப் பிரீத்தி. ஓகே, ஸோ அதுதான் அப்படி. பிரதர்ஸ்க்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுதான் சிஸ்டர்ஸ் காட் கூட கனெக்ட் ஆகுது ரொம்ப அதிகமாக இருக்கும். பிரதர்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகுறது கஷ்டமாக இருக்கும். ஜீசஸ் என்னோட ஹஸ்பண்டா, அங்கே கனெக்ஷன் மிஸ் ஆகும் நமக்கு. ஓகேவா பிரதர்ஸ்? யார் அதிகமாக ப்ரே பண்ணா, பிரதர்ஸா சிஸ்டர்ஸா? சிஸ்டர்ஸ் தான் இல்லையா? யார் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க காட் கூட? சிஸ்டர்ஸ் தான். பட் அவர் தான் உங்க ஹஸ்பண்ட்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னும் he is a real husband. Amen. நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி. who's your husband, நிமிஷா? ஸ்ட்ரேஞ்ச் கேள்வி ஒரு யங் கேர்ள் கிட்ட கேட்குது. ஆனா அக்கார்டிங் டு பைபிள் your maker is your husband. Your maker, who's our maker? God Almighty, his name. So amen, praise God, he is our husband. உங்களை படைத்தவரே உங்களுடைய கணவராக இருக்கிறார். Amen. தேவனுக்கே மகிமை. This is a table, probably I will share it in the WhatsApp group. You go and read it. The difference between how finding true significance, God versus world relationship. அந்த உண்மையான முக்கியத்துவத்தை எப்படி கண்டறிவது, தேவனிடத்திலும் அல்லது இந்த உலகத்தினிடத்திலும்? The difference between if I am feeling secure in God, how I feel. If I am not secure in God, how I look for approval from the world, how my attitude is. இன்றைக்கு நான் தேவனிடத்தில் பாதுகாப்பாக உணர்கிறேன் என்றால் நான் எப்படியெல்லாம் இருப்பேன், அல்லது தேவனிடத்தில் நான் பாதுகாப்பின்மையாக இருக்கிறேன் என்றால் அப்பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்ற அம்சங்களை. In conclusion, I want to tell you that true significance is not found in what I do, what I have, or what others say about me, but in who I am in Christ and how I live for him. That's the main ultimate purpose. இன்றைக்கு உண்மையான அந்த முக்கியத்துவம் என்பது நான் என்ன செய்கிறேன், நான் என்னிடத்தில் என்ன இருக்கிறது, மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதில் இல்லை. மாறாக தேவனிடத்தில் நான் எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறேன் என்பதில் தான் இருக்கிறது. When I anchor my identity in God, I don't have to chase meaning, purpose for my life, because I already live in it, because I already have a purpose. I already received it from Jesus. என்னுடைய அடையாளமானது கிறிஸ்துவுடன் நங்கூரமிடப்பட்டிருக்கிறது என்றால் நான் என்னுடைய அடையாளத்திற்காக ஓடி தேடி அலைய வேண்டியதில்லை. ஏனென்றால் நான் ஏற்கனவே அந்த அடையாளத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Because true significance is not about being noticed by the world. We should always understand that. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அந்த முக்கியத்துவம் என்பது இந்த உலகத்தால் பார்க்கப்படுவதில்லை, but about being known by God through Jesus Christ. That is our true identity. நம்முடைய உண்மையான அடையாளமானது கிறிஸ்து நம்மை அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார் என்பதில் தான் இருக்கிறது. When I root my identity in Christ, I no longer have to strive for my identity, for my approval. I can rest, bear fruit and live with eternal purpose. I can be at peace. நான் கிறிஸ்துவுடனான அந்த அடையாளத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் பொழுது நான் அந்த அடையாளத்தை தேடி ஓட வேண்டியதோ அலைய வேண்டியதோ இல்லை. நான் இளைப்பாறலாம், நான் சமாதானமாக இருக்க முடியும். When you turn your focus from yourself to God, God pours out his blessings upon you. He is noticing you. He is completely showing compassion. He died for you. He is your redeemer.
He is completely called you by your name and He is watching you. நம்முடைய நோக்கத்தை நாம் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பும் பொழுது தேவன் நம் மீது ஆசீர்வாதங்களை பொழியக்கூடியவராக இருக்கிறார். அவர் நம்முடைய இரட்சகராக, நம்மை மீட்டெடுத்தவராக, நம்மை பெயர் சொல்லி அழைத்து தேர்ந்தெடுத்தவராக இருக்கிறார். He is not impressed by your strength. He is drawn to your surrender. தேவன் நாம் செய்கின்ற நம்முடைய வல்லமையை குறித்து அவர் பிரியப்படுவதல்ல, அவரிடத்தில் நாம் சரணடையவே விரும்புகிறார். Fall into the arms of the one who already saw your worst and stayed with you. உங்களை ஏற்கனவே உங்களுடைய குறைபாடுகள், உங்களுடைய மோசமான சூழ்நிலையை சந்தித்து உங்களோட கூட இருக்கிற அவருடைய கைகளில் நீங்கள் இருங்கள். உங்க மோசமான சூழ்நிலையிலும் அவர் உங்களோடு தான் இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அவருடைய கரங்கள்ல இருங்க. அதுதான் பாதுகாப்பானது. When God calls us to step out of our comfort zone, He is not calling us to comfortable in the situation. He is calling us to be comfortable in Him in spite of the situation. தேவனானவர் நம்மை நம்முடைய சௌகரியமான இடத்திலிருந்து அழைத்திருக்கிறார். அவர் இன்னொரு சௌகரியமான இடத்திற்கு அழைக்கவில்லை, மாறாக அவரிடத்தில் நாம் சௌகரியமாக இருப்பதற்காக அழைத்திருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவரிடம் நாம் சௌகரியமா இருக்க வேண்டும் தான் தேவன் அழைக்கிறவரா இருக்கிறார். This is how we need to ask. At my lowest, God is my hope. At my darkest, God is my light. At my weakest, God is my strength. At my saddest, God is my comfort. That should be our prayer. இப்படியாக தான் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். நான் தாழ்வாக இருக்கும்போது தேவன் தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். நான் இருளில் இருக்கும்போது தேவன் தான் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நான் பலவீனமாக இருக்கும்போது தேவன் தான் எனக்கு பலமாக இருக்கிறார். நான் துக்கம் நிறைந்தவனாக இருக்கும்போது தேவன் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கிறார் என்று நாம் ஜெபம் செய்ய வேண்டும். Let's reflect as we meditate this week. Let us reflect these questions in our quiet time. வருகிற நாட்களில் நாம் இந்த கேள்விகளை நாம் தனிப்பட்ட விதத்தில் நாம் கேள்விகள் பிரதிபலிக்கலாம். Where am I still seeking validation from people's approval, relationship or achievements? மக்களின் ஒப்புதல், உறவுகள் அல்லது சாதனைகளில் இருந்து நான் இன்னும் எங்கே சரிபார்ப்பை, மதிப்பை தேடுகிறேன்? Do I believe that God sees me even in my loneliness or rejection? எனது தனிமையிலோ அல்லது நிராகரிப்பிலோ கூட தேவன் என்னை பார்க்கிறார் என்று நான் நம்புகிறேனா? What does Leah's story teach me about using my pain for a greater purpose? தேவன் என் வலியை ஒரு பெரிய நோக்கத்திற்காக பயன்படுத்துவதை பற்றி லேயாளின் கதை எனக்கு என்ன கற்பிக்கிறது? How can I shift my seeking recognition from others to finding fulfillment in being hidden with Christ? மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரத்தை தேடுவதில் இருந்து கிறிஸ்துவுடன் மறைந்திருப்பதில் நிறைவை கண்டறிவதற்கு நான் எவ்வாறு மாற வேண்டும்? Let us find true significance in God. He is noticing us, He is watching us, He cares for us because He is our Redeemer. He loves all of us unconditionally. தேவனிடத்திலிருந்து அந்த உண்மையான முக்கியத்துவத்தை நாம் கண்டு கொள்ளலாம். அவர் நம்முடைய இரட்சகராக, நம்முடைய மீட்பராக, நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். Approval from people will disappoint you. மக்களிடத்திலிருந்து அங்கீகரிப்பை எதிர்பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு நாள் உங்களை ஏமாற்றத்தில் கொண்டு போய்விடும். From your children, from your parents, from your husband, from your wife, from people in the church, from your workplace, anywhere in the world, it will disappoint you. இன்றைக்கு நம்மளுடைய கணவரோ, மனைவியோ, பிள்ளைகளோ, சபையிலோ இல்ல வெளியிலோ நாம் மக்களிடத்தில் அங்கீகரிப்பை எதிர்பார்க்கும் பொழுது அது ஏமாற்றத்தில் தான் கொண்டு போய்விடும். Seek approval from God. Find true significance in God alone. God bless you. தேவனிடத்திலிருந்து அங்கீகரிப்பை எதிர்பாருங்கள். அவரிடத்தில் அந்த உண்மையான முக்கியத்துவத்தை தேடுங்கள். அவர் நம்மை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். நன்றி.